நாள் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு கரெக்டாக 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆன உடனே கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகுதா. இப்போது பச்சை மிளகா, நம்ம பூண்டை இடிச்சிருக்கு இல்லையா, அந்த பூண்டு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணியிருக்கிற கறிவேப்பிலை அண்டு வெங்காயம், ஸோ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு இப்போ நல்லா கலரி கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா. கொஞ்சம் சென்டர் ஆயில் கொஞ்சம் இடத்த ஹீட் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா சீரகம் வந்து கலர் சேஞ்ச் ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டு மாறிடும். ஸோ அதுக்காக அந்த சென்டர் பிளேஸில் சீரகத்தை போட்டு இப்போ நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டா ஸ்மெல்லிங் கொஞ்சம் மாறும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி வேணும்னா கொஞ்சம் டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு கையோடு சீரகம் போட்டிங்கன்னா சூப்பர். ஓகேவா. இப்போ நம்ம கொஞ்சமாக என்ன பண்ணலாம், ஸ்லோ பண்ணிடுறோம். இந்த பொரியலுக்கு தேவையான அளவு நான் சால்ட் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம தண்ணியும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்த கையோட கலரி கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும், அதனால் கொஞ்சம் நல்லா கலரி கொடுத்துட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட் பீட்ரூட்டை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கேரட்டும் பீட்ரூட்டும் ஒன்றா துருவி எடுத்து வச்சுருக்கோமா, அவங்கள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொறுமையாக கலரி கொடுத்துட்டு ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒன்லி நமக்கு 5 மினிட்ஸில் இவங்க குக் ஆகிடுவாங்க. இப்போது ரெண்டுத்தையும் நம்ம கலரி கொடுத்துக்கோங்க. கலரி கொடுத்துட்டு ஸ்லோ பண்ணி 5 மினிட்ஸ் கழித்து நமக்கு இந்த பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகேவா. கேரட் பீட்ரூட்டு சூப்பராக இருக்குங்க. மிக்சடு சாதத்தோடு சும்மாவே பிடிச்சி சாப்பிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம ஃபுல்லாக இப்போ பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, செம்ம சூப்பர். இப்போ கொஞ்சம் நம்ம ஸ்லோ பண்ணி விட்டுடுவோம். இப்போ நல்லா இவங்கள ஒரு முறை கலரி கொடுத்துக்கலாம். இன்னும் 2 மினிட்ஸ் கலரி கொடுத்துட்டு இறக்கிட்டான் பீட்ரூட் கேரட் பொரியல் ரெடி. சூப்பரில். கொஞ்சமாக சால்ட்டு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சால்ட்டு போட்டு இப்போ நல்லா ஒரு முறை கலரி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா இவங்களை கலரி கொடுத்து இப்போ நம்ம இறக்கிட்டா பீட்ரூட் கேரட் பொரியல் மிக்சட் ரெடி. சூப்பரில். ஃபைனலாக முடிஞ்சது. டன் 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 டனா டன். வெரி குட்.